الحمد لله الذي وقف على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون صدق الله تعالى وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை பேசும் பொழுது குர்ஆன்ல எந்த மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் தஆலா சொல்லல. உதாரணத்துக்கு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் மாதங்கள் இருக்குது. எந்த மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லல. ஆனா அல்லாஹ் ரமலான சொல்லி இருக்கிறான். ஆனா ரமலான் எப்படி சேர்த்து சொல்லிருக்கான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் இருக்குது. உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதுல தான் குர்ஆன் இறங்கியது என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமான தாய்மார்களே, இந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தை நாங்க குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்தணும். குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்தணும். அதிகமாக குர்ஆன்களை ஓதணும். குர்ஆன் ஓதுறதுல பல முறைகள் இருக்குது. ஒரு முறை குர்ஆன் ஓதுவாங்க எப்படின்னா ததப்புரன், குர்ஆனை சிந்திச்சு ஒவ்வொரு ஆயத்தாக சிந்தித்து ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தஃப்சீர் படிச்சிருப்பாங்க, அதனுடைய விளக்கத்தை படிச்சிருப்பாங்க. சிந்தித்து ஓதக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கும் எப்படின்னா குர்ஆனை ஓதுவார்கள், ஆனா அதனுடைய தர்ஜுமாவை மட்டும் பார்த்து ஓதுவார்கள். தர்ஜுமாவை அப்படியே சேர்த்து தர்ஜுமாவோட ஓதுவாங்க. இதுதான் வேலை சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது, குர்ஆனை சும்மா ஓதிக்கொண்டு போவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, குர்ஆனை திக்கி ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் குர்ஆனை திக்கி ஓதுகிறார்களோ லஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி இருக்குது. சும்மா இல்ல, நாங்க திக்கி ஓதுறவருக்கு கூலி 2. இன்னொரு கூட்டம் இருக்குது, குர்ஆனை ஓத தெரியாதவர்கள். அவர்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? படித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதுவதற்கு படித்துக் கொள்ளுங்கள். அதற்கும் கஷ்டமாக இருக்குதா? நீங்க செவிமடுங்க, குர்ஆனை செவிமடுங்கள் என்பதாக மார்க்கம் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்னடா, நாங்க சில இடங்கள்ல பார்க்கிறோம், குர்ஆனை பரக்கத்துக்காக வேண்டி வீட்டுல போட்டுட்டு அவங்களோட வேலையை அவங்க செஞ்சு கொண்டிருப்பாங்க. பரக்கத்தாக குர்ஆனை போட்டுட்டு அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டிருப்பாங்க. இது ஆகப்பெரிய பாவம். அல்லாஹ் மாலிகுல் முலூக், அரசர்களுக்கெல்லாம் அரசன் பேசிக் கொண்டிருக்கிறான். நாங்க அதை செவிமடுக்காம, அதை நாங்க கேட்காம, நாங்க வேற வேலை செஞ்சு கொண்டு இங்க அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான், நாங்க அதை கேட்கல என்றா அது பாவம். எந்த அளவுக்குண்டா, ஒருத்தர் குர்ஆன் ஓதுற நேரம் அவர் சத்தமாக ஓதினா சைடுல உள்ளவர் சும்மா எதாச்சு கதைச்சு கொண்டிருக்கிறாங்கடா, மார்க்கம் சொல்ற சட்டம் என்ன தெரியுமா? இவரு குர்ஆன் ஓதுற நேரம் சத்தமா ஓதாதீங்க. ஏனென்றா நீங்க சத்தமா ஓதுறத இவர் சைடுல இருக்கிறவர் கேட்கணும். கேட்கலன்னா பாவம், பாவத்தாளியாக மாறுகிறார். கனிமனவர் நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆக பெரிய ஒரு பழக்கமாக போயிருக்க ஒரு விடயம் தான் என்னது? குர்ஆன் அப்படியே போட்டு வச்சு கொண்டு பரக்கத்தன் அவங்களோட வேலை அவங்க செஞ்சு கொண்டிருப்பாங்க. குர்ஆன் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு அரசன் ஒரு ஜனாதிபதி முன்னால பேசுற நேரம் நீங்க எங்கேயாவது திரும்பிட்டு இருப்பீங்களா? திரும்பிட்டு இருப்போமா? பொதுவாக திரும்ப மாட்டோம். ஏன்? பேசக்கூடியவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு இங்க நடந்து கொண்டிருக்குது, இன்னொரு பக்கம் திரும்பி பேசிக் கொண்டிருந்தா நாங்க அல்லாஹ்வுடைய கலாமுக்கு கொடுக்கிற கண்ணியமா இல்லையா? எனவே கண்ணியமானவர்கள், இது பாவம். இது மார்க்கத்தின் அடிப்படையில பாவம். நான் இதை பத்தி பேச வரல. கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பத்தி, அதாவது இது ரமலானுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த மாதத்துல ஏதாவது ஒரு தஃப்சீரன்,
ஒரு தஃப்சீர், ஒரு விளக்கத்தை நாங்க என்ன செஞ்சு கொள்வோம், ஒரு சூராவினுடைய ஒரு அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை விளங்கிக் கொள்வோம் என்ற அடிப்படையில் இந்த பயானை நான் ஆக்கி கொண்டிருக்கிறேன். அதுல எங்களுக்கு தெரியும், முதலாவது அத்தியாயம் குர்ஆன்ல முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா, மூணாவது அத்தியாயம் ஆலு இம்ரான். ஆலு இம்ரான் அப்படின்னு ஒரு அத்தியாயம். இம்ரானுடைய குடும்பம், இம்ரானுடைய குடும்பம் என்பதாக ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இருக்கிறார். இவர் யார்? இம்ரான். இம்ரான் என்பவர் யார்? இம்ரான் என்பவர் யார்? இவரை பற்றி ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அவருடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான். இந்த மனிதர் யார் என்ற இந்த விடயத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்க கொஞ்சம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு நபருடைய பேரை வச்சு இறக்கி இருக்கிறான்டா. இந்த மனிதர் இருக்கிறாரே, இந்த இம்ரான் சொல்லக்கூடிய இந்த மனிதர் ஒரு 2000 வருடத்துக்கு முன்னால், இங்கு இப்பிலிருந்து 2000 வருடத்துக்கு முன்னால ஒரு மனிதர் பிறக்கிறார். அவருடைய பெயர் இம்ரான். இந்த மனிதர் ஒரு சாலிஹான ஒரு மனிதர். இந்த மனிதர் ஒரு சாலிஹான ஒரு மனிதர். இந்த சாலிஹான மனிதர் ஒரு திருமணம் முடிக்கிறார். அவளும் சாலிஹான ஒரு பெண்மணி, சாலிஹான ஒரு பெண்மணியை திருமணமும் முடிக்கிறார். இந்த 2 பேரும் முடித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம் சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் அந்த 2 பேருக்கும் உரித்தான ஒரு குழந்தை அந்த பெண்மணியினுடைய வயிற்றிலே உருவாகிறது. வயிற்றிலே உருவாக ஆரம்பிக்கிறது. சந்தோஷம், அந்த தாய்க்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? அந்த காலத்துல பலஸ்தீன்ல தான் இந்த இம்ரான் என்பவர் பிறந்திருந்தார். பலஸ்தீன்ல பிறந்திருந்தார், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஏரியால. இந்த ஏரியால ஒரு வளமை இருந்துச்சு. எப்படின்னா, ஆண் குழந்தை பிறந்தா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அவங்க நேர்ந்து கொடுத்துருவாங்க. ஆண் குழந்தை பிறந்தா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நேர்ந்து கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை வளர்றது அங்கதான், அந்த குழந்தை அப்படியே இருக்கும். அந்த குழந்தை அங்கதான் இருக்கும். இந்த காலத்துல தான் இம்ரான் என்ற அந்த மனிதருக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறது. குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறது. தாய் சந்தோஷம். தாய் சொன்ன வார்த்தை, தாய் சொல்கிறார். இந்த குழந்தை வந்ததோடு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். இத் காலத் இம்ராஅத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி சொல்கிறாள், ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, ஏண்ட வயிற்றில இருக்கிற இந்த குழந்தையை நான் சுதந்திரமானதாக, அதாவது நேர்ச்சைக்குரியதாக இந்த குழந்தையை ஆக்குகிறேன். வதகப்பல் மின்னி யா அல்லாஹ், என்னிடத்தில் இருந்து நீ இதை கபூல் செய். இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீ கேட்கக்கூடியவன், இன்னும் அறியக்கூடியவனாக இருக்கிறாய் என்பதாக இந்த தாய், சாலிஹான தாய், அந்த குழந்தை கருவுற்ற நேரத்திலேயே சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ஆனா இந்த தாய்க்கு தெரியா வவுத்துல வர்றது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்றது தெரியா. அவன் நினைச்சது ஆம்பளை பிள்ளை தான் வந்தா அப்படியே நேர்ந்து கொடுத்துறேலும், வளர்த்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொடுத்துறேலும் என்ற ஒரு சந்தோஷத்துல, ஒரு நம்பிக்கையில அவன் நேர்ந்துட்டா. அதற்கு பின்னால குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், ஃபலம்மா வதஅத்ஹா قالت ربي إني وضعتها أنثى. நான் எப்ப பெற்றெடுத்தேனோ, அந்த தாய் சொல்கிறார், அந்த தாய் எப்பொழுது பெற்றெடுத்தாலோ, காலத், ஒரு வார்த்தை சொன்னார், ரப்பி, என்னுடைய ரப்பி, இன்னி வதஅதுஹா உன்ஸா, நான் பொன் குழந்தையை பெற்றெடுத்துட்டேன், பொம்பளை புள்ள வந்துருச்சே. அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பின்னால, வல்லாஹு அஅலமு பிமா வதஅத், அவ என்ன பெற்றெடுத்தான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏற்கனவே அல்லாஹ்க்கு தெரியாம இருக்குமா? அல்லாஹ் இவ சொல்றா, இவ கம்ப்ளைண்ட் பண்றா, நான் பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டேன் அப்படின்றா. ஆனா அல்லாஹ் சொல்றான், எனக்கு இதுக்கு முன்னாலே தெரியும் அப்படின்ற அந்த வார்த்தை சொல்லிவிட்டு சொல்கிறான், வலைஸ ذكرுல் உன்ஸா, ஆண் புள்ள இருக்குது இல்லையா, ஆம்பளை புள்ள மாதிரி பொம்பளை புள்ள இல்லையே, ஆம்பளை புள்ள மாதிரி பொம்பளை புள்ள இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு விடயத்தை அந்த குர்ஆனுடைய வசனம் படிச்சு தருகிறது. வ இன்னி சம்மைதுஹா மரியம், நான் அவளுக்கு, அந்த குழந்தைக்கு நான் பெயர் வைத்தேன். என்ன தெரியுமா? மரியம்.
இப்ப விளங்கிருக்கு யார சொல்ல வர? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் என்ற பெயரை நான் அவளுக்கு வைக்கிறேன் என்று யார் வச்ச பேர்? பேர் வச்சது யாரு? தாய். பேர் வச்சது தாய். இப்ப யார் வைக்கிற பேர்? புள்ள கஷ்டப்பட்டு பிள்ளையெல்லாம் பெத்து எடுத்த புறம் வாப்ப ஓடி வருவாரு, வந்து சொல்லுவாரு, நான் தான் பேர் வைப்பேன், ஏன் எழுத்துல தான் பேர் இருக்கு. இல்ல, மஷூரா. அதுதான் சொல்றாங்க, பேர் வைப்பதாக இருந்தாலும் மஷூரத்தன், உங்களுடைய மனைவி இடத்துல போய் மஷூரா பண்ணுங்க. நீங்க தான் பெத்தெடுத்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பேர்கள் இருக்கும், நீங்க ஆசைகள் இருக்கும், இந்த பேரை வைக்கணும்னு ஆசை இருக்கும், அந்த பேரை சொல்லுங்க, அது சரியாக இருக்குதா, அர்த்தம் பொருத்தமாக இருக்குதா, வைக்கிறதுக்கு நல்லமா என்று பார்த்து நாங்க வைப்போமா இல்லையான்றதை நாங்க மஷூரா பண்ணி கொள்வோம். அப்படி இல்லை, நான் வைக்கிறது தான் பெயர், கஷ்டப்பட்டு பெத்தெடுத்திருப்பா. ஆனா இந்த தாய் சொல்ற வார்த்தையை பாருங்க, வசம்மைதுஹா மரியம், நான் தான் பேர் வச்சேன், அந்த பிள்ளைக்கு பேர் வச்ச மரியம் பேரை நான் தான் வச்சேன். மேலும் சொன்னா, எங்கட தாய்மார்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், நாங்கெல்லாம் பொதுவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றுதான். வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த தாய் சொன்ன வார்த்தை, இன்னி நிச்சயமாக நான் உஈதுஹா, அந்த குழந்தை இருக்குது இல்லையா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை பாதுகாப்பு தேடுகிறேன். வ துர்ரியதஹா, அவளுடைய பிச்சலம் பின்னால பிறக்கக்கூடிய குழந்தை, அவளுக்கு பிறக்குமே புள்ள, யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறக்குமே புள்ள, அந்த குழந்தைகளுக்கும் அந்த குழந்தையையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாக்கணும். உடனே அந்த புள்ளைய பெத்தெடுத்தோன்னு அந்த தாயிட வார்த்தையை பாருங்க, பெத்தெடுத்தோன்னு சொல்ற வார்த்தையை பாருங்க, ஷைத்தான்ட தீங்கை விட்டும் அல்லாஹ் என்னுடைய இந்த குழந்தையையும், அது மட்டுமல்ல இந்த குழந்தைக்கு பிறக்க போகுதே அந்த குழந்தையையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கண்ணியமானவர்களே, இதுக்கு தஃப்சீர் எழுதுற நேரம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுறாங்க, இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான், எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டுவான். அதனாலதான் புள்ள அழுகுறது, பிறந்தனே கான்னு கத்துறதுக்கு காரணம் ஷைத்தானுடைய தீண்டுதல். ஆனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ரெண்டு பேரை தவிர ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரண்டு குழந்தைகளையும் உலகத்திலே ஷைத்தான் தீண்டுவதற்கு பாதுகாப்பு செய்தது யாரு? தாயினுடைய துஆ. தாயினுடைய துஆ. நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம்? புள்ள பிறந்தன்னு எடுத்தாச்சு, ஒரு போட்டோ பிடிச்சாச்சு, எஃபில போட்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்குது பாருங்க, அதுக்கு பேர் இந்த பேரை வச்சிருக்கிறேன். அவர் பார்த்துட்டு மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லான்னு மெசேஜ் போடுவாரு. ஆனா உள்ளத்துல மாஷா அல்லா இருக்குதோ இல்லையோ தெரியா. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா நோய், பிள்ளைக்கு சளியும் தடுமலும் காய்ச்சலும் எல்லாம் வந்தாச்சு. காரணம் வேற ஒண்ணும் இல்ல, கண்ணூர் இருக்குது. கண்ணூர் உண்மையானது. மாணவர்களே, நாங்க அதை தான் செய்யறது. டாக்டர், ஏன் பிள்ளைக்கு நான் துவா செஞ்சேனா, ஏன் பிள்ளைக்கு நான் பாங்க சொன்னேனா, ஏன் பிள்ளைக்கு நான் இகாமத்தை சொன்னேனா? கண்ணியமானவர்களே, இன்னொன்று இருக்குது. நபிமார்கள்ட்ட இருந்த ஒரு பழக்கம் தான், அவங்களோட பிள்ளைக்கு மட்டும் துவா செய்ய மாட்டாங்க. இப்ப நாங்க அப்படித்தானே செய்யறோம். என்ன செய்யற? யா அல்லாஹ் ஏன் பிள்ளைக்கு படிப்பை கொடு, ஏன் பிள்ளைக்கு ஓதலை கொடு அப்படின்னு தான் துவா செய்யறோம். ஆனா அவங்களுடைய துவாக்கள் எல்லாம் எடுத்து பாருங்க பார்ப்போம். நபிமார்களுடைய ஒவ்வொரு துவாவும் அவர்களுடைய குழந்தைக்கும் இருக்கும், அவர்களுடைய துர்ரியாண்டா அந்த குழந்தையுடைய குழந்தை பரம்பரைக்கும் சேர்த்துதான் அவர்களுடைய துவா இருக்கு. பரம்பரைக்கும் சேர்த்துதான் துவா. கண்ணியமானவர்களே, அப்படியான துவாக்களாக எங்களுடைய துவாக்களாக தான். அடுத்த முக்கியமான ஒன்றுதான் எங்கட துவாக்கள், தான் தந்தையுடைய துவா, தாயுடைய துவா உடனடியாக பலிக்கக்கூடிய துவா என்பதை இதில் இருந்து விளங்குது. அடுத்தது, ஒரு மனிதன் நல்ல முறையில் வாழ்றானாக இருந்தால் அவனுடைய அந்த குடும்பம் அது தாக்கும், அவனுடைய குடும்பத்துக்கு அது தாக்கும். நல்ல முறையில் வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரியறானாக இருந்தா அவனுடைய குழந்தை, அவனுடைய பரம்பரை எல்லாம் நல்ல முறையில் சாலிஹான முறையில் வளர ஆரம்பிக்கும். இதே மாதிரி இவன் மோசமான முறையில கெட்ட முறையில இவனுடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தா இதனுடைய தாக்கம் அப்படியே இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க எங்கட குழந்தைகளுக்கு துவா செய்யற நேரம் எங்கட பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் துவா செய்யணும். பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் நாங்க துவா செய்யணும். இந்த பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அடுத்தது நாங்க துவா செய்யற நேரம் ஆமாக துவா செய்யணும். யா அல்லாஹ் ஏண்ட பிள்ளைய நீ ஒரு ஹாஃபில் ஆக்கிரு, ஏண்ட பிள்ளைய நீ ஆலிமாக்கிரு அப்படின்னு துவா இல்ல. யா அல்லாஹ் ஏண்ட பிள்ளைய நீ ஆலிமாக்கி இந்த உலகத்துக்கெல்லாம் தீனை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆலிமாக ஆக்கித்தாயா. எங்களுக்கு தெரியும்
அப்துல் ரஹ்மான் சுதைஸ், பொதுவாக தெரிஞ்சிருக்கும். அப்துல் ரஹ்மான் சுதைஸ் மக்காவுடைய ஹரமைனுடைய இமாம். அவர்களுடைய சம்பவத்தை அவர்கள் ஹுத்பால சொல்ற நேரம் சொல்றாங்க, நான் இந்த அளவுக்கு ஒரு இமாமாக 2 ஹரமுக்கும் இமாமாக இருப்பதற்கு காரணம் ஒன்றுமல்ல, என்னுடைய தாய் செய்த துவா. எப்ப செஞ்ச துவா? நான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க விருந்தாளிகள், வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. இந்த நேரம் என் தாய் சமைச்சு கொண்டிருக்கிறா. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? மண்ணை கொண்டு போய் போட்டுட்டேன். சமைச்ச இடத்துல மண்ணை கொண்டு போய் விட்டுட்டேன். இப்ப என்ன சொல்லுவாங்க எங்களை தாய்மாராக? வாயில வார வார்த்தையெல்லாம் முடிஞ்சிடும் பதுவா. ஆனா அந்த நேரம் சொன்ன வார்த்தை ஒன்றுதான், ஜஅலகல்லாஹு இமாமன் லின்னாஸ், ஜஅலகல்லாஹு இமாமன் லின்னாஸ். அல்லாஹ் உன்னைய இமாமாக ஆக்கட்டும், மக்களுக்கு இமாமாக ஆக்கட்டும் என்பதாக சொன்னால் அந்த வார்த்தையை அல்லாஹ் கபூல் செஞ்சான். இன்றைக்கு 2 ஹரமுடைய இமாம் நானாக இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல, ஏண்ட உம்மா செஞ்ச துஆ. எனவே கண்ணியமானவர்களே, அப்படியாக எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க துவா செய்யணும். எங்கட பிள்ளைகளோட எங்கட துர்ரியா எங்களுடைய பிச்சலங்களுக்கும் நாங்க துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படியாக அந்த குழந்தைக்கு அவர்கள் துவா செய்தார்கள். அதற்கு பின்னால அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? பெண் குழந்தைய இப்ப ஒன்னும் செய்யலாம், நான் நேர்ந்துட்டேன். இப்ப அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால வச்சுட்டு வராங்க. மஸ்ஜிதுல் அக்ஸால வச்சுட்டு வராங்க. என்னடா, நான் நேர்ந்ததை அதை கொண்டு போய் ஒப்படைத்து விட்டேன். எப்படியான பெண்மணி புள்ள கஷ்டப்பட்டு கிடைச்ச புள்ளைய அப்படியே நேர்ந்து கொடுத்தாச்சு. அது பொம்பளை புள்ளையா இருந்தாலும் சரி கொடுத்துட்டாங்க. இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு பொதுவாக ஆண்கள் தான் வருவாங்க, ஆம்பளை பிள்ளைகள் தான் வாரது. பொதுவாக நேர்ந்து கொடுக்கிறதாக இருந்தால் ஆம்பளை பிள்ளைகள் தான் வருவாங்க. இன்னைக்கு பொம்பளை புள்ள வந்திருக்கிறது. இப்ப இதை யாரு பொறுப்படுக்கிறது? இந்த பிள்ளைய வளர்க்கணுமே. அங்க பார்த்தா பொறுப்பெடுத்து வளர்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அந்த காலத்துல பொறுப்பெடுத்து வளர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அதுலதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த மஸ்ஜிதினுடைய இமாமாக கடமை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப இங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்ததுக்கு பின்னால யாரு பொறுப்பெடுக்கிறது என்பதாக இப்ப சொல்றாங்க. அதை குலுக்கி போட்டோம். அதாவது அந்த காகிதங்கள் குலுக்கி போடுவாங்க. யாரு பொறுப்பெடுக்கிற எல்லாரோட பேரையும் எழுதி போட்டு குறிப்பு போட்டாங்க. முதல்ல எடுக்கப்பட்ட அந்த தாள்ல பார்த்தா யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பாரு, 2வது முறை போடுங்க. 2வது முறை போட்டாங்க. 2வது முறையும் எடுக்கப்படுகிறது. பார்த்தா யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். 3வது முறை போடுறாங்க. 3வது முறையும் குலுக்கி எடுக்கப்படுகிறது. பார்த்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான். இவருதான் வரணும், இவருதான் வளர்ப்பாரு என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான். 3 முறை குலுக்கி போட்டாலும் அவர் தான் பேர். அதற்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وكفلها زكريا ஜக்கரியா அவர்களை பொறுப்படுத்தார். குல்லமா தகல அலைஹா ஜக்கரியா. இப்ப அந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கூடாரம் அடிச்சு, ஒரு வீடு அடிச்சு, அந்த வீட்டுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் போகலாம். அந்த வீட்டுல அவங்க மட்டும்தான் போகலாம். அந்த பெண்மணியை பார்க்க போறதாக இருந்தா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு கொடுக்க போறதாக இருந்தா அவங்க மட்டும்தான் போகலாம், வேற யாருக்கும் போகலாது. இப்ப அவங்க கொண்டு போய் சாப்பாடுகளை குடிச்சிட்டு வருவாங்க. ஆனா கொஞ்ச நாளா கவனிக்கிறாங்க. அந்த அவங்களுடைய அந்த அறைக்கு யாரும் வர முடியாது. ஆனா அங்க போய் பார்த்தா புதுசா பழங்கள் இருக்குது. அந்த காலத்துல கிடைக்காத பழங்கள், அந்த ஊரில் கிடைக்காத பழங்கள் அந்த இடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலே இருக்கிறது. இந்த நேரத்துல கேட்டாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், குல்லமா தகல அலைஹா ஜக்கரியா அல் மிஹ்ராப். எப்பெல்லாம் அந்த அறைக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நுழைகிறார்களோ, வஜத இன்தஹா ரிஸ்கா, அவர்களிடத்தில் பல பழங்களை ரிஸ்களை பார்ப்பார்கள். கேட்டார்கள். கால சொன்னார்கள், யா மரியமே அன்னா லகி ஹாதா, இது உங்களுக்கு எங்கால? நான் மட்டும் தான் வாரேன், உங்களுக்கு எங்கால இது? அந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி? அவ சொன்னா, قالت هو من عند الله, அது அல்லாஹ்விடத்தில் இருந்து வருகிறது. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நினையா புறத்தில் இருந்து ரிஸ்க் அளிப்பான் என்ற வார்த்தையை சொல்கிறாள். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
இப்பதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருது, ரூம் எல்லாம் மூடி அந்த வார்த்தையை சொல்லிட்டார். அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தந்தான் என்ற வார்த்தையை சொன்னா அவ்வளவு நம்பிக்கையோடு வருது. அப்ப மரியம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உணர்வு வருகிறது. அவங்க ஒரு வயதானவர், ஒரு வயதான ஒரு மனிதர், அவருடைய மனைவி அதை விடவும் மலடி என்று சொல்லுவோம் இல்லையா, புள்ளையா இல்ல, இதுவரைக்கும் புள்ள கிடைக்கல, புள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நம்பிக்கை வருது அல்லாஹ் இடத்துல. இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்துல நானும் கேட்டா அல்லாஹ் தருவான் தானே என்பதாக ஜக்கரியா அந்த இடத்திலேயே மரியம் என்ன வார்த்தை சொன்னாவோ அதோட அந்த இடத்திலேயே ஜக்கரியா ரப்பா அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் சொன்னால், ரப்பி என்னுடைய ரப்பே, ஹப்லி மின் லதுன்க உன்னிடத்தில் இருந்து தாயா அல்லாஹ் துர்ரியத்தன் தய்யிபா அழகான ஒரு குழந்தைய, சாலிஹான ஒரு குழந்தைய எனக்கு தாயா அல்லாஹ் என்று சொன்னார்கள். இன்னக சமீஉ துஆ, நீ துஆவை கேட்கக்கூடியவன் யா அல்லாஹ் என்ற நம்பிக்கையோட அவர்கள் துஆ கேட்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பதில அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் மிஹ்ராபுக்கு போறாங்க, தொழுவிக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. ஃபனாதத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் அழைத்தார்கள். துஆ கேட்டு அப்பதான் போறாங்க. ஃபனாதத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் அழைத்தார்கள். வஹுவ காயிமுன், அவர்கள் நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், மிஹ்ராப்னு சொல்றது பொதுவா நாங்க அந்த பள்ளிகள்ல முன்னுக்கு இப்படி இருக்குமே அந்த மூடப்பட்ட ஒரு அறை, அந்த அறை அதுதான் மிஹ்ராப். அந்த மிஹ்ராபிலே அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் மலக்குமார்கள் அழைக்கிறார்கள், அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யுபஷ்ஷிருக பி யஹ்யா, உங்களுக்கு யஹ்யாவை கொண்டு அல்லாஹ் தஆலா நன்மாராயம் சொல்கிறான். யார் யஹ்யா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புள்ள கிடைக்காத காலம், புள்ள கிடைக்காத காலம். இந்த நேரத்தில் அல்லாஹ் பஷாரத் சொல்றான், உங்களுக்கு ஒரு நபி பிறக்க போறாரு, ஒரு நபி பிறக்க போறார். அவருடைய பேர் யஹ்யா, அவருடைய பேர் யஹ்யா. பிகலிமத்தின் மின் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்த ஒரு ரிசாலத்தை கொண்டும் தூதுத்துவத்தை கொண்டும் வஸய்யிதன் ஒரு தலைவராக வ நபிய்யன் மின ஸாலிஹீன் ஸாலிஹீன்கள் நின்றுள்ள ஒரு நபியாக உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது என்ற ஒரு பஷாரத்தை அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதற்கு பின்னால அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். எப்படி அப்பா ஏண்ட மனைவிக்கு எப்படி புள்ள கிடைக்கும், ஏண்ட புள்ளைக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பே இல்லையே, யா அல்லாஹ் நீ எப்படி தர போறா என்று சொன்ன நேரத்துக்கு பின்னால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படிதான் அல்லாஹ் நாடியது உலகத்தில் நடந்தே ஆகும் என்பதை அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டினான். எனவே கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால நீண்ட சம்பவங்கள் இந்த உலகத்துல எங்களுக்கு தெரியும். பொதுவாக எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே பெண்மணிகளிலே மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பின்னால தான் நபிமார்களுடைய மனைவிமார்கள் கூட. ஏனென்றால் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறது அல்லாஹ். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டான். என்ன சொல்றான் வார்த்தை? வஇத் காலத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் சொன்னார்கள், யா மரியம், ஏ மரியமே, இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இஸ்தஃபாகி உங்களை தூய்மைப்படுத்தி விட்டான், வதஹரகி மேலும் பரிசுத்தப்படுத்தி விட்டான், வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களை விடவும் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், உங்களை சிறப்புப்படுத்தி விட்டான் என்ற வார்த்தையை அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அவ்வளவு தக்வாவோட அவ்வளவு பயபக்தியாக வாழ்ந்த பெண்மணி தான் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கனிமானவர்கள், எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு தக்வாவோட பயபக்தியோட வாழ்ற பெண்மணி ஒரு தடவை அவங்களுடைய அறையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. அறையில் இருந்து ஒரு ரிவாயத்தில் வருது எப்படின்னா, அவர்கள் அறையை விட்டும் குளியல் அறைக்கு, அதாவது பாத்ரூம், அவர்கள் குளிப்பதற்காக வேண்டி அவர்கள் வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். இந்த நேரம் அங்கு வெளிக்கிளம்பி சென்று அவர்களுடைய ஆடைகளை அவிழ்க்க நினைக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு மனிதர் தோன்றினார் என்றும் இன்னும் ஒரு அறிவிப்பில் வருகிறது. அவர்கள் ரூமிலே, அறையிலே தனியாக இருக்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று ஒரு மனிதர் வருகிறார், ஒரு வாலிபர். அல்லாஹ் குர்ஆன்ல அதை அழகாக சொல்கிறான். ஃபஅர்சல்னா இலைஹா, அவளின் பக்கம் நாங்கள் அனுப்பினோம், ரூஹனா எங்களுடைய ரூஹை, ரூஹ்னு சொன்ன யாரு?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ரூஹ்ன்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபதமத்தல லஹா, அவளுக்கு நாங்க தோற்றம் அமைத்தோம், தோற்றம் அமைத்து கொடுத்தோம். யாருக்கு? அந்த பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்றம் அமைத்து கொடுத்தோம். பஷரன் சவியா, ஒரு அழகான நேர்த்தியான ஒரு பொடியன மாதிரி, நேர்த்தியான ஒரு பொடியன மாதிரி. இவங்க தனியே அந்த அறையில, தக்குவாதாரியான ஒரு பெண் அந்த அறையில தனியே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல திடீர்னு ஆடைய கலட்டு நேரம் ஒரு மனிதர் முன்னுக்கு வந்து நிக்கிறாரு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எப்படி இருக்கும்? இவங்க நினைச்சிட்டாங்க என்ன தெரியுமா, என்னைய பலாத்காரம் பண்றதுக்காக வேண்டி, என்னைய கற்பழிப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் குதித்து விட்டார் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோண்டி விட்டு அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். என்ன தெரியுமா சொன்னாங்க? காலத், உடனே சொன்னாங்க, இன்னி, நிச்சயமா நான், அஊது பிர்ரஹ்மானி மின்க், உன்னிடத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெறுகிறேன், உன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறேன் சொன்னார்கள். இன் குன்த தகியா, நீ தக்வாதாரியாக இருந்தா என்ன விட்டு விரண்டு போ, என்ன விட்டு ஓடிரு, என்னைய விட்டு ஓடிரு. அவங்க பயந்துட்டாங்க. பயந்துட்டு சொன்னாங்க, நீ ஒரு தக்குவாதாரியான ஒரு மனுஷனா இருந்தா என்னை விட்டு நீ ஓடிரு என்ற வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால அவர்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான். கால, சொன்னார்கள், இன்னமா அன ரசூலுன் ரப்பிக், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து வந்த ஒரு தூதராக இருக்கிறேன். லி அஹபலகி குலாமன் சகியா, ஒரு தூய்மையான ஒரு குழந்தையை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொன்ன நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலத், சொன்னார்கள், அன்னா யகூனு லி குலாம், எனக்கு எப்படி குழந்தைப்பா, எனக்கு எப்படி குழந்தை, வலம் யம்சஸ்னி பஷர், என்னை எந்த ஆணும் தொட்டலே, எந்த ஆணும் தொடலையே, எப்படி எனக்கு குழந்தை? வலம் அகு பகியா, நான் மோசமான பெண்ணும் இல்லை. பகியாண்ட வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. பகியாண்ட வார்த்தை என்னன்னா மோசமான பெண்வாங்க, விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண். அந்த அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை சொல்றான், வலம் அகு பகியா, நான் மோசமான பெண்ணும் அல்ல, எப்படி எனக்கு குழந்தை என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் அந்த குழந்தைய ஒரு அன்பளிப்பாக, கிஃப்டாக அல்லாஹ் தஆலா தருகிறான் என்ற விடயத்தை அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால அவர்கள் சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். அதற்கு பின்னால அவர்களுக்கு ஒரு 3 கிழமை போகவில்லை. அதற்கு பின்னால வயிற்றில் குழந்தை உருவாக ஆரம்பிக்கிறது. குழந்தை உருவாக ஆரம்பிக்கிறது. கோயிற்றை தொட்டு பார்க்கிறாங்க, குழந்தை உருவாகி கொண்டிருக்குது, ஒவ்வொரு பெருத்து கொண்டிருக்குது. இப்ப அவங்களுக்கு அங்க இருக்கலாம், அந்த இடத்துல இருக்கலாம். ஏன் இருந்து என்ன சொல்லுவாங்க? இவ மோசமான பெண்மணின்றாங்க. இப்ப இவர் என்ன செய்யறா? இந்த பெண்மணி செய்யற வேலை என்ன தெரியுமா? இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொதுவாக கிறிஸ்தவர்கள் பொதுவாக அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த இடத்தை பொதுவாக அவர்கள் ஆட்டு தொட்டியில் தான் வச்சிருப்பாங்க. பொதுவாக நாங்க பார்த்தா டிசைன் பண்ணி ஆட்டு தொட்டியில வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்தது. என்ன செய்யறாங்க? உடனே அவருடைய சகோதரர் இருந்தார், யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர். அவரை கூட்டிக் கொண்டு சொல்கிறார், இப்படியான ஒரு சம்பவம் நடந்து விட்டது, என்னைய கண் காணாத ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போங்க. கண் காணாத ஒரு இடத்துக்கு, எங்க? ஒரு ஆட்டு தொட்டியில அவர்கள் அங்கிருந்து வளர்கிறார்கள், அந்த இடத்திலிருந்து வளர்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பேசுகிறார். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பேசுகிறான். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றா, அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என்னைய இப்படியான இந்த கஷ்டத்துல, அவர்கள் பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னைய நீ மரணிக்க செய்து விடக் கூடாதா? யா லைதனி முத்து கப்ல ஹாதா, இந்த விடயம் நடக்கிறதுக்கு முன்னால எனக்கு மௌத் வரக்கூடாதா? இந்த விடயம் நடக்கிறதுக்கு முன்னால எனக்கு மௌத்து வந்துடக்கூடாதா என்ற வார்த்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றா, இது புள்ளைய பெற்றெடுத்தா அதற்கு பின்னால கொண்டு போகலாம், மக்களுக்கு மத்தியில கொண்டு போனா என்னென்ன கதைகள் கதைக்க ஆரம்பிப்பாங்க, என்னென்ன பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டுமல்ல, நான் தனியா இருக்கிறேன், புள்ளையை
வயிற்றுல இருக்குது. இந்த நேரத்துல அவங்க பயன்படுத்துற வார்த்தை, யா அல்லாஹ் நான் மௌத்தா போய் இருக்க கூடாதா, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால என்னைய மௌத்தாக்கிறியா அல்லாஹ் என்ற வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால அல்லாஹ் பேசுகிறான். யாரோட பேசுகிறான்? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட. நபி கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நபி மரியம் என்பவர்கள் நபி கிடையாது. எந்த நபியும் எந்த ரசூலும் ஆணாகத்தான் இருக்கணுமே தவிர பெண்ணாக இருக்க முடியாது. அவர்கள் நபி அல்ல, ஒரு சாலிஹான ஒரு பெண்மணி. அல்லாஹ் அந்த பெண்மணியுடன் பேசுகிறான். என்ன சொல்கிறான் என்றா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புள்ள பிறக்கிற நேரம் நீங்க கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கஷ்டம் அந்த தாங்கிக் கொள்ளாத கஷ்டமா, இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹுஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லி, நீங்க இந்த மரத்தினுடைய ஈச்ச மரத்தினுடைய அந்த கிளையை பிடிச்சு இழுங்க, அது உங்களுக்கு உதவும். அந்த கிளையை பிடிச்சு இழுத்து கொண்டிருங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும். துசாகிது அலைக ருத்பன் ஜனியா, அது உங்களுக்கு ஈரமானதாக அது உங்களுக்கு ஆக்கப்படும். அந்த மரத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த கவலைப்படாதீங்க என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறார். அதற்கு பின்னாலே அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். மிச்சம் கஷ்டத்துக்கு மத்தியில குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா யோசனை? இந்த குழந்தை வந்துருச்சு, இதற்கு பின்னால இந்த குழந்தையை நான் எப்படி எடுத்துட்டு போறது? மக்களுக்கு மத்தியில நான் எப்படி எடுத்துட்டு போறது? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இந்த குழந்தையை தூக்கிட்டு போங்க, இந்த குழந்தையை தூக்கி கொண்டு மக்களுக்கு மத்தியில போங்க, உடனே எடுத்துட்டு போங்க. கண்ணியமானவர்கள், எப்படி இருந்திருக்கும் அந்த தாய்க்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப அல்லாஹ் தஆலா இடத்துல அவருக்கு முறையிடுறாங்க, யா அல்லாஹ், நான் இந்த குழந்தையை எடுத்துட்டு போனா அவங்க என்னைய மோசமாக பேசுவாங்க, இந்த குழந்தையை மோசமாக பேச ஆரம்பிப்பாங்க என்று சொன்ன நேரம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபகூலி, நீங்க சொல்லுங்க, இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, நான் என்னுடைய ரஹ்மானுக்கு, என்னுடைய அல்லாஹ்வுக்கு நான் ஒரு நோன்பு வச்சிருக்கிறேன் என்பதாக சொல்கிறேன், சைக்கினியாக சொல்கிறேன். நீங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, குத்திபா அலைக்கும் ஸியாமு கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் அல்லாஹ் தஆலா பேசுறாங்க. அப்ப அந்த காலத்துல நோன்பு இருந்துச்சு. அந்த நோன்பு எப்படின்னா, அவங்க பசித்து இருப்பதோட பேச மாட்டாங்க, பேசாமல் இருப்பது அது ஒரு நோன்பு. அப்ப அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க புள்ளைய எடுத்துக்கொண்டு போங்க, ஆனா சொல்லுங்க என்ன தெரியுமா? ஃபகூலி, நீங்க சொல்லுங்க, இன்னி நதர்து லிர்ரஹ்மான், நான் ரஹ்மானுக்கு நேர்ச்சை வைத்திருக்கிறேன், ஸௌமன், ஒரு நோன்பை, வலம் உக்கல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய நாள் நான் பேச மாட்டேன், இன்றைய நாள் நான் பேச மாட்டேன் என்ற வார்த்தையை நீங்க சொல்லிருங்க என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவிக்கிறான். அதே மாதிரி அவர்களுடைய கூட்டத்துக்கு போறாங்க. போன நேரம் எப்படி தெரியுமா? வாதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு, அந்த குழந்தைய அந்த பெண்மணி தூக்கி கொண்டு வார நேரம் என்ன சொல்லுவாங்க? பொதுவா தூக்கிட்டு வந்தா இந்த வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொன்னாங்களே, அதே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காலு, சொன்னார்கள், யா மரியம், ஏ மரியமே, லகத் ஜிஅத ஷைஅன் ஃபரியா, மோசமான ஒரு செயலை செஞ்சிட்டீங்களே, மோசமான ஒரு செயலை செஞ்சிட்டீங்களே. யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூகி இம்ரஅசு, உங்களோட வாப்பா மோசமானவராக இருக்கல்ல. வமா கானத் உம்முகி பகியா, உங்களோட உம்மா ஒரு மோசமான ஒரு பெண்ணாக இருக்கலையே. அவ சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றான். மக்கள் சொன்னாங்க உடனே, உன மோசமாக இருக்கலையே என்றதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதற்கு பின்னால அல்லாஹ் அவங்களுக்கு கூறினான். யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினான், இப்படியான பதில் வந்தா நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, இஷாரா மட்டும் செய்யுங்க, ஒரு இஷாரா மட்டும் செய்யுங்க. எதன் பக்கம்? அந்த குழந்தையின் பக்கம் மட்டும் இஷாரா செய்ய, அந்த குழந்தை பதில் சொல்ல ஆரம்பிக்கும். உடனே அந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குழந்தையின் பக்கம் கை நீட்டினார்கள். யார் இடத்துல? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல கை நீட்டுறாங்க. இப்படி கையை போட்டாங்க, இப்படி கை நீட்டினாங்க. நீட்டியதுடனே காலு, சொன்னார்கள். யாரு? அந்த ஆட்கள் எல்லாம் மைனுக்கு இருந்தவங்க சொன்னாங்க, கைஃப நுகல்லிபு மன் கான ஃபில் மஹ்தி சபியா, மடியில இருக்கிற குழந்தை எப்படி அப்பா பேசும்? மடியில உள்ள குழந்தை எப்படி பேசும்? எங்களை மடியனாக்க பாக்குறீங்களா?
என்ற வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினாருங்க. அல்லாஹ் உடனே அந்த குழந்தையை பேச வைக்கிறான். அந்த வார்த்தையும் அல்லாஹ் கூறுகிறான். கால சொன்னது, இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடியான், ஆதானியல் கிதாப், எனக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வஜஅலனி நபியா, என்னை அல்லாஹ் ஒரு நபியா ஆக்கியிருக்கிறான், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கிருந்த பொழுதிலும் என்ன ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு மனிதனாக ஆக்கியிருக்கிறான், ஃபஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் என்ன ஜகாத்தையும் இன்னும் தொழுகையை கொண்டும் எனக்கு ஏவி இருக்கிறான், எனக்கு வசியத் செய்திருக்கிறான் என்ற வார்த்தையை யாரு பேசுற? அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. குட்டி குழந்தை பேச ஆரம்பிக்குது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு விடயம் தான் இந்த ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய இம்ரானுடைய அந்த குடும்பம். இம்ரானுடைய அந்த குடும்பம், அதில் பிறந்தவர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், அதற்கு பின்னால் நீளமான சம்பவம், இடையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் நீளமான சம்பவம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் நீளமான சம்பவம். கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 33 அல்லது 34 வயதில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்பட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் திரும்பவும் வருவார்கள், இங்கு திருமணம் முடிப்பார்கள். அதற்கு பின்னால நாங்கள் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை அவர்களும் கபூல் செய்வார்கள். அதற்கு பின்னால் தான் இந்த உலகம் அழியும். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய தாய்மார்களே, நாங்க எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க துஆ செய்கிற நேரம் சாலிஹான குழந்தைகளாக ஆகணும் என்பதாக துஆ செய்வோம். அதோட எங்களுடைய குழந்தைகளை கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆக்கித்தாயா அல்லாஹ் என்பதாக துஆ செய்து கொள்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியான குழந்தையாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை நீ எங்களுக்கு கண் குளிர்ச்சியான குழந்தையாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நீ அவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சரியா அல்லாஹ். நாங்கள் மக்ஃபிரத்துடைய காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். அனைத்து பாவங்களையும் மன்னிச்சரியா அல்லாஹ். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரமலான்ல ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் இத்தகுமினாரையும் அடைந்த கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கிறியா அல்லாஹ். அதை விட்டு மஹரூமானவர்கள் ஆக்கிறாதையா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய 6666 ஆயத்துகளையும் ஒவ்வொரு ஆயத்துகளையும் தஃப்சீரோடு விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சிறிய துஆ